இது வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சா. ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கூட ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. ஸோ வெளியில் போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டாச்சு. ஸோ வந்த உடனே முதல் வேலையாக இந்த முடியை வந்து சிக்கி எடுத்து கேர் பண்ணுற வேலையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 2 நாளாக சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஒன்றே கொண்டை போட்டு வச்சுக்கிறது, இல்லை அப்படியே கிளிப் பண்ணிவிட்டு கிளம்புறது எங்கேயாவது போகிறதா இருந்தால். 2 நாளாக தலையில் சீப்பே வைக்கல. ஸோ ரொம்ப கொடுமையாக இருந்ததா. இன்றைக்கி எடுத்த உடனே இதை பண்ணிடணும்னு சொல்லி வந்த உடனே அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு வந்திருந்தேன். ஏன்னா என்னோடய குட்டி மேடமோட ஒரு கபோர்டு ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து இந்த வீட்டில் செட் பண்ண இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணாமல் மூட்டை கட்டி மேலே போட்டுவிட்டேன். பட் ஆனால் இந்த ஷெல்ஃப் இப்போ சுத்தமாக பத்தவே இல்லை இடம். அதனால் அதை எடுத்து செட் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம், எப்படியாவது இடத்த ரெடி பண்ணி அதை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஆல்ரெடி நான் வந்து மறந்துட்டேன் எப்படி செட் பண்ணுறதுன்னு. இதில் மேடம் வேறு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் பண்ணுறது ரிட்டன் எடுத்துகிட்டு எனக்கு பண்ணுறதுக்கே டபுள் வேலையாயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை ஹெல்ப் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி நானும் இது கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு பண்ணட்டோன்னு விட்டுட்டேன். ஸோ அது ஒரு வழியாக ஆன்லைனில் பார்த்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த மெனு வந்து மிஸ் பண்ணிட்டேன். அவங்க எப்படி செட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க ஒரு பேப்பரில். அதை மிஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக போச்சு, மறந்துட்டேன் எல்லாத்தையும். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அது முடிச்சுட்டு தான் தூங்கவே போயிருந்தேன். பட் ஆனால் இன்னும் ஒர்க்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது நாளைக்கு.